ஹாய் பேபி, திஸ் இஸ் பருப்பு ரசம் ஃபார் யூ மகளே. ஒரு குக்கரில் 2 தக்காளி கொஞ்சம் பருப்பு போட்டு நல்லா வேக வச்சு சைடில் வச்சிரு. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக சீரகம், அப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா அது சூடு ஏற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து பக்கமாக வச்சிரு. அதான் கூட கொஞ்சோண்டு வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் 4 கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து பக்கமாக வச்சிரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, அது மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி சைடில் வச்சிரு. சரியா? அதுக்கப்புறம் அந்த பருப்பு இருக்குல்லம்மா, அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக புளி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா கொதிக்க விடாது. சரியா? அதுலேயே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி போடு. பாரு, இந்த மாதிரி கொதி வரட்டும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை, இது இடித்த பூண்டு, அப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு அந்த ரசத்தை எடுத்து இதில் ஊற்றிட்டு இருக்கும் அரைச்சி வச்சுருக்கோம்ல பவுட்ரு, அதை நல்லா போட்டுவிட்டு. ஆனால் கொதிக்கக்கூடாது. எம்மி ரசம் ரெடி ஃபார் சிக்கன்.